அதே மாதிரி வெள்ளைக்காரன் செய்வான் நம்மளை கூல் பண்றதுக்காக வேண்டி, வெள்ளையர்களுக்கு எதிரான வீரியத்தை குறைப்பதற்காக வேண்டி ஆங்காங்கே பட்டங்களை கொடுத்துவான். பட்டம் என்ன பட்டம்? சம்சுல் உலமா பட்டம், கௌரவ மாஜிஸ்ட்ரேட் பட்டம், கான் சாஹிப் பட்டம், ராவ் பகதூர் பட்டம், இப்படி சில பட்டங்களை கொடுத்து செய்வான். ஒரே அவங்க அமைக்கிடுவான். முஸ்லிமா இருந்தா கான் சாஹிப் பண்றான், முஸ்லிம் இல்லாதவங்க இருந்தா ராவ் பகதூர். அவன் முஸ்லிம் கான் சாஹிப், மத்தவங்களுக்கு ராவ் பகதூர். உலமாக்கள் இருக்காங்கல்ல, அந்த காலத்து உலமா இப்ப உலமா மாதிரிலாம் இல்ல. அந்த காலத்து உலமா பீரங்கிக்கு முன்னாடி நின்றாங்க. அப்படி நின்றவர்களுக்கு ஆஹா இவர்கள் உலமாக்கள் தான் சுதந்திர போரை தூண்டி விடுகிறார்கள் என்பதற்காக வேண்டி உலமாக்களை நான் கூப்பிட்டு சம்சுல் உலமான்னு பட்டம் கொடுக்கிறான். அப்ப சம்சுல் உலமான்னா உலமாக்களுக்கு மார்க்க மதகுருமார்களுக்கு எல்லாம் இவர் சூரியன் அப்படின்னு பட்டம் கொடுத்தான். உடனே அறிவிப்பு வருகிறது, காந்தி அறிவிக்கிறாரு, ஒவ்வொரு தலைவரும் அறிவிக்கிறார்கள், பட்டங்களை துறங்கள். 4-5 கான் சாஹிப்பை தவிர நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் அத்தனை பேரும் கான் சாஹிப் என்ற பட்டத்தை துறந்தார்கள். கான் சாஹிப் என்ன தெரியுமா? அன்னைக்கு சென்னைக்கு நான் தான் கான் சாஹிப் வச்சுக்கிறேன், சென்னையில நான் நினைத்ததை செய்யலாம். உடனே வெள்ளை துறையை எனக்கு பார்க்க முடியும், பேச்சுவார்த்தை நடத்த முடியும், எனக்கு வேண்டிய காரியத்தை சாதித்துக் கொள்ள முடியும். யாரையாவது பிடிச்சிட்டு போனால் அவர்களை கொண்டாந்து என்னால ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வர முடியும். அறிவிக்கப்படாத ஒரு தலைவர் அர்த்தம் கான் சாஹிப் பட்டம். அதை ராவ் பகதூர் எல்லாரும் பிடித்துக் கொண்டிருந்த நேரத்தில் கான் சாஹிப் பட்டத்தை தூக்கி இருந்தவர்கள், சம்சுல் உலமா பட்டத்தை தூக்கி இருந்தவர்கள். உங்களுக்கு தெரியும், தாவூத் ஷா என்று ஒருத்தர் இருந்தார். அவர் மாஜிஸ்ட்ரேட்டா இருந்தாரு. பிளஸ் அவருக்கு சம்சுல் உலமா பட்டம் இருந்தது. தூக்கி கடாசி விட்டு வெள்ளையர்களை எதிர்ப்பதற்காக தாருல் இஸ்லாம் என்று ஒரு பத்திரிகை நடத்தினார். நல்ல எழுத்தாளர், மார்க் அறிஞராக இருந்தார். அவர் தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வந்தார். இப்படிப்பட்ட வரலாறுகள் எல்லாம் மற்ற சமுதாயம் என்ன பண்ணாங்க, நம்ம எல்லாம் வேணான்னு வரும்பொழுது அதை இறுக்கமா பிடித்துக் கொண்டார்கள். அந்த பதவிகளில் உட்கார்ந்து கொண்டு எந்த அளவுக்கு நாட்டை ஆண்டுட்டு போயிட்டார் வாஜ்பாய். இன்னும் என்ன பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க என்று வேடிக்கை பார்க்க போயிருக்கிறார். இன்னும் சொல்லி அவரையும் கேஸ்ல சேர்த்து விட்டாங்க. வெள்ளக்காரங்க ஏதோ ஒரு மறியல் போராட்டம் நடந்திருக்கு, அதை போய் வேடிக்கை பார்க்க போயிட்டாருங்க. இவரு போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு போகல, குடிச்சிட்டு போயிட்டாங்க. வெள்ளக்காரன் கடிதம் எழுதுறாரு, எப்படி நான் வேடிக்கை பார்க்கத்தான் வந்தேன், நமக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, என்ன ரிலீஸ் பண்ண. சிரிக்க சொல்ல அரசாங்கம் இருக்காது, ஆவணம் இருக்கிறது, எல்லாம் ப்ரூஃப் இருக்கு, ஆதாரம் இருக்கிறது. அப்ப வாஜ்பாய் அந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்தாரு. அவர்கள் எல்லாம் நாட்டு ஆள்னா எழுதி கொடுத்துட்டு வர்றான். இங்க என்ன செய்யறோம், பதவிகளை தூக்கி எறிகிறோம், பட்டங்களை தூக்கி எறிகிறோம்.